السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. बारह रबीउल अव्वल का दिन वो दिन है. ரபியுல் அவ்வலின் 12வது நாள் எப்படிப்பட்ட நாள் என்றால், அல்லாஹ் சிராஜே முனீர், அதாவது ஒளி தரும் சூரியன் என்று கூறிய அந்த ஒளி உலகத்திற்கு வந்தது. அந்த சூரியன் முழு உலகத்திற்கும் ஆன்மீக வெளிச்சத்தை தர வேண்டியதிருந்தது. வெளிச்சத்தை தந்தது. அந்த சூரியன் இறைவனது அரசாட்சியை உலகத்தில் நிலைநாட்ட வேண்டியதிருந்தது, நிலைநாட்டியது. அந்த சூரியன் நூற்றாண்டுகளாக மரணித்து கிடந்தவர்களுக்கு ஆன்மீக வாழ்க்கையை தர வேண்டியது இருந்தது. அதை தந்தது. அந்த சூரியன் உலகத்திற்கு அமைதியையும் சாந்தியையும் வழங்க வேண்டியது இருந்தது. அதை வழங்கியது. அவர்களை பற்றி அல்லாஹ் வமா அர்சல்னாக்க இல்லா ரஹ்மத்தல்லில் ஆலமீன், அதாவது நாம் உம்மை உலகிற்கு ஓர் அருட்கொடையாகவே அனுப்பியுள்ளோம் என்று கூறினான். மனிதர்களுக்காக மட்டுமல்ல, மாறாக விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் மற்றும் அனைவருக்கும் கருணையாக அருட்கொடையாக அவர்கள் விளங்கினார்கள். மேலும் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, மாறாக முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் அருட்கொடையாக அவர்கள் விளங்கினார்கள். மேலும் அவர் கருணை காட்டக்கூடியவராக விளங்குகின்றார். மேலும் அவருடைய போதனை கியாமத் நாள் வரை ஒவ்வொருவருக்கும் கருணையாகவே இருக்கின்றது. அவர்களை பற்றி அல்லாஹ் அன்னாரை ஏற்றுக்கொண்டவர்களிடம், அல்லாஹ்வின் இந்த தூதர் உங்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாவார் என்று கூறினான். அல்லாஹ் கூறுகின்றான், லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனத்துன் லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர வ ஸக்கரல்லாஹ கஸீரா, அதாவது நிச்சயமாக இத்தூதரிடத்து உங்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரி உள்ளது என்று அல்லாஹ் கூறினான். மேலும் அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டுள்ள மற்றும் அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இவர் ஒரு சிறந்த முன்மாதிரி ஆவார் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே இந்த அழகிய முன்மாதிரிகளை பின்பற்றி நடக்காமல் முஸ்லிம்கள் தம்மை முஸ்லிம்கள் என்று கூற முடியாது. நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக ஏகத்துவத்தை நிலைநாட்டியதற்கான முன்மாதிரியையும் நிலைநாட்டியுள்ளார்கள். இறை வணக்கத்தின் முன்மாதிரியையும் நிலைநாட்டியுள்ளார்கள். சிறந்த நல்லொழுக்கத்திற்கான முன்மாதிரியையும் நிலைநாட்டியுள்ளார்கள். அடியார்களுக்கு செலுத்த வேண்டிய உரிமைகள் தொடர்பாகவும் முன்மாதிரியை நிலைநாட்டியுள்ளார்கள். ஆனால் வருத்தம் என்னவென்றால்,
இன்றைய முஸ்லிம்களில் பெரும்பான்மையினர் அன்னாரின் மீது பேரன்பு கொண்டிருப்பதாக வாதம் செய்கின்றனர். ஆனால் அவர்களது செயல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழங்கிய மற்றும் நடைமுறைப்படுத்தி காட்டிய போதனைகளுக்கு முற்றிலும் நேர்மாற்றமானதாக இருக்கின்றது. அன்னார் அகிலங்களுக்கே ஒரு அருட்கொடையாக வந்தார்கள். ஆனால் அன்னார் மீது அன்பு கொண்டிருப்பதாக வாதம் செய்யக்கூடிய இன்று ரபியுல் அவ்வலின் 12வது நாளை மிகவும் எழுச்சியுடன் கொண்டாடக்கூடிய இம்மக்கள் இன்றைய நாளில் அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் உங்களது சிறந்த முன்மாதிரிகளின்படி நடந்தவாறு கருணையை எல்லா இடங்களிலும் பரவச் செய்வோம் என்ற உடன்படிக்கையை செய்வதற்கு பகரமாக பெரும்பான்மையான முஸ்லிம் நாடுகளில் குழப்பமே இருக்கின்றது. மகிழ்ச்சிகரமான இன்றைய நாளில் முஸ்லிம்களின் செயல்களினால் நாங்கள் எந்த நபியை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமோ அவர் சாந்தியையும் சமாதானத்தையும் பரப்புவதில் அரசராக இருக்கின்றார். அவர் உலகிற்கு ஒரு அருட்கொடை ஆவார். அவர் இறை வணக்கத்தின் உயர் தகுதியை நிலைநாட்டக்கூடியவர் ஆவார். அவர் நல்லொழுக்கத்தில் மிக உயர் தகுதியை அடைந்தவர் ஆவார். மேலும் நாங்கள் அல்லாஹ்வின் கட்டளைக்கேற்ப அந்த நபியின் நடைமுறைக்கேற்ப செயல்படுபவர்களாவோம். எனவே எங்கள் மூலமாக இந்த நபியின் பிறந்த நாளின் மகிழ்ச்சியினால் அன்பு, நேசம், சாந்தி மற்றும் சமாதானம் என்ற நீரூற்று வெளிப்படும். ஏனென்றால் எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் தன்னை ஏற்றுக்கொண்டவர்களிடம் கூறியுள்ளார்கள். மேலும் இதையே எங்களிடம் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். மேலும் இந்த போதனையையே அவர்கள் வழங்கினார்கள் என்பது வெளிப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இதற்கு நேர்மாற்றமாக நான் கூறியது போன்று முஸ்லிம் நாடுகளில் குழப்பத்திற்கான நிலையே காணப்படுகின்றது. மாறாக முஸ்லிம் அல்லாத நாடுகளிலும் சில இடங்களில் முஸ்லிம்களினால் அவர்கள் அச்சத்தில் இருக்கின்றனர். பாகிஸ்தானில் இந்த அச்சத்தின் காரணமாக குழப்பத்தின் இந்த தீயானது ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லாமல் இருப்பதற்காக சில இடங்களில் மொபைல் போனின் தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. போலீசின் ஒரு பெரும் படை அனைத்து இடங்களிலும் நிற்கின்றது. இதுதான் அந்த நபியின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கான வழிமுறையா? ஒவ்வொரு நல்ல மனிதரும் அச்சத்தில் இருக்கின்றார். அரசாங்கம் சட்டத்தை நடைமுறைப்படுத்தவும் லா அண்ட் ஆர்டரை பேணவும் பாதுகாப்பிற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது. நமது அன்பிற்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பெயரால் அகமதிகளுக்கு எதிராக காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொள்வது மற்றும் கீழ்த்தரமாக பேசுவது அவர்களது அன்றாட பணியே ஆகும். ஆனால் இன்றைய நாளின் மகிழ்ச்சியினால் இவ்விஷயத்தில் மேலும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. அவர்களது எண்ணத்தின்படி அவர்கள் இந்த செயல்களினால் அந்த உயர்வான மகத்துவத்தை கொண்ட நபியின் கண்ணியத்தையும் மரியாதையையும் மேலோங்கச் செய்வதாக எண்ணுகின்றனர். சில நாட்களுக்கு முன்பு பாகிஸ்தானில் சில இடங்களில் நடந்த முற்றுகை போராட்டம் மற்றும் தர்ணாவானது பாகிஸ்தானில் உள்ள ஒவ்வொரு நல்ல இயல்பை உடைய குடிமக்களையும் கஷ்டத்திற்குள்ளாக்கியது. வியாபாரம் முடங்கி போனது. எந்த ஒரு நோயாளியும் மருத்துவமனைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. பள்ளிக்கூடங்கள் அடைக்கப்பட்டன. எந்த அளவுக்கு என்றால் கடை வீதிகளில் உள்ள கடைகள் அடைக்கப்பட்டன. எவரது வீட்டில் உணவு உண்பதற்கான பொருட்கள் இல்லையோ அவர் தமது குழந்தைகளுக்கு உணவிற்கான பொருளை வாங்கி வர இயலாத நிலை ஏற்பட்டது. நாட்டிற்கு கோடிக்கணக்கான ரூபாய் பொருளாதார இழப்பு ஏற்பட்டது. இவை அனைத்தும் இந்த பெயர் தாங்கிய ஆலிம்கள் நபியின் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்ற முழக்கத்தின் காரணமாக ஏற்பட்டது. அந்த நபி அகிலங்களுக்கு ஒரு கருணையாக இருக்கின்றார். அந்த நபி நமக்கு வழிபாதைகளின் உரிமையை செலுத்துங்கள் என்ற போதனையையே செய்தார்கள். கடை வீதிகளில் கூச்சலிடுவதிலிருந்து தவிர்ந்திருங்கள். அன்னார் கூறினார்கள், வழிபாதைகளில் அமர்வதிலிருந்து தவிர்ந்திருங்கள். அதற்கு சஹாபாக்கள், நாங்கள் வழி பாதையில் அமரும் நிர்பந்தத்தில் உள்ளோம் என்றனர். ஏனென்றால் அந்த காலத்தில் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு வியாபாரம் செய்வதற்கான எந்த ஒரு தனி இடமோ அலுவலகமோ இருக்கவில்லை. எனவே கடை வீதிகளிலும்
வழிபாதைகளிலும் அமர்ந்து வியாபாரம் செய்ய நேரிட்டது. அன்னார் இதை கேட்டுவிட்டு கூறினார்கள், வழிபாதையின் உரிமையை செலுத்துங்கள். அதற்கு வழிபாதையின் உரிமை என்ன என்று கேட்கப்பட்டது. அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள், துக்கம் தருவதிலிருந்து தவிர்ந்திருங்கள், இது வழிபாதையின் உரிமையாகும். சலாத்திற்கு பதில் கூறுங்கள், இது வழிபாதையின் உரிமையாகும். நல்ல விஷயங்களை கூறுங்கள், தீயவற்றை தவிருங்கள், இது வழிபாதையின் உரிமையாகும் என்று கூறினார்கள். ஆனால் இந்த மக்களோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மகிமையை வெளிப்படுத்துகின்றோம் என்ற பெயரில் வழிபாதைகளை அழைத்து மக்களுக்கு துன்பத்தை கொடுக்கின்றார்கள். அவ்வாறிருந்தும் கூட இவர்கள் தமது எண்ணத்தில் மார்க்கத்தின் குத்தகைக்காரர்கள் ஆவர். மேலும் தனது விருப்பத்திற்கேற்ப எவரையும் இவர்கள் காபிராகவும் ஆக்கலாம். மேலும் அவர்கள் தமது விருப்பத்திற்கேற்ப யாரை வேண்டுமானாலும் முஸ்லிமாகவும் ஆக்கலாம். எவ்வாறு இருப்பினும் இது இவர்களது செயல்களாகும். மேலும் இது இவர்களது சொந்த விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கான வழியாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது போதனை மற்றும் அன்னாரது சிறந்த முன்மாதிரி ஆகியவற்றோடு இதற்கு எவ்வித தொடர்பும் கிடையாது. இவர்கள் எதை விரும்புகின்றார்களோ செய்து கொண்டே இருக்கட்டும். ஆனால் அஹ்மதிகளாகிய நம் பணி என்னவென்றால், நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது முன்மாதிரியின் ஒவ்வொரு அம்சத்தையும் பார்க்க வேண்டும். மேலும் அதன்படி அமல் செய்ய முழுமையாக முயற்சியும் செய்ய வேண்டும். தனது அனைத்து விதமான ஆற்றல்களையும் பயன்படுத்தி அதன்படி செயல்பட முயற்சி செய்ய வேண்டும். தற்போது நான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக அன்னாரது வாழ்க்கையிலிருந்து சில பகுதிகளை எடுத்துக் கூறுவேன். அல்லாஹ்வின் மீது அன்னாருக்கு இருந்த பேரன்பு தொடர்பாக எடுத்து கூறியவாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இருப்பின் மீது பேரன்பு கொண்டவராகவும் தம்மை மாய்த்து கொண்டவராகவும் திகழ்ந்தார்கள். பிறகு உலகத்தில் எவருக்கும் கிடைத்திராத ஒன்றை அவர்கள் பெற்றார்கள். அன்னாருக்கு அல்லாஹ்வின் மீது எந்த அளவுக்கு பேரன்பு இருந்தது என்றால், சாதாரண மக்களும் கூட அஷிக முஹம்மதுன் அலா ரப்பிஹி, அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ரப்பின் மீது காதல் கொண்டுள்ளார்கள் என்று கூறி வந்தார்கள். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் மீதிருந்த பேரன்பு தொடர்பாக எடுத்து கூறியவாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இணை வைப்பவர்கள், அசுத்தமானவர்கள், படைப்பினங்களிலேயே மோசமானவர்கள், முட்டாள்கள், மேலும் ஷைத்தானின் சந்ததிகள், மேலும் அவர்கள் வணங்கக்கூடியவைகள் நரகத்தின் எரிபொருட்களாகும் போன்ற வசனங்கள் இறங்கிய போது அபு தாலிப் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து, என்னுடைய மகனே, உனது பழித்துரைத்தலினால் சமுதாயம் மிகுந்த கோபத்தில் உள்ளது. விரைவிலேயே உன்னையும் என்னையும் அது அழித்து விடலாம். நீ அவர்களில் இருக்கின்ற புத்திசாலிகளை அறிவற்றவர் என்று கூறுகின்றாய். அவர்களுடைய பெரியவர்களை படைப்பினங்களிலேயே மோசமானவர்கள் என்று கூறுகின்றாய். மேலும் அவர்கள் மிகவும் மரியாதைக்குரிய கடவுளாக வணங்குகின்றவற்றை நீ நரகம் என்றும் நரகத்தின் எரிபொருள் என்றும் பெயர் வைத்துள்ளாய். மேலும் பொதுவாக அவர்களில் அனைவரையும் அசுத்தமானவர்கள் என்றும் ஷைத்தானின் சந்ததிகள் என்றும் கூறுகின்றாய். நான் உனது நன்மைக்காக கூறுகின்றேன், நீ உனது நாவை அடக்கி வைப்பாயாக. மேலும் இவ்வாறு பழித்துரைப்பதிலிருந்து வெளியே வந்துவிடு, இல்லை என்றால் சமுதாயத்தை எதிர்க்கின்ற சக்தி எனக்கு கிடையாது என்று கூறினார்கள். இவ்வாறு அன்னாரது பெரிய தந்தை கூறினார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு இவ்வாறு பதில் கூறினார்கள், அதாவது, பெரிய தந்தையே, இது பழித்துரைப்பது கிடையாது, மாறாக இது உண்மையான சம்பவத்தை வெளிப்படுத்துவதும் உள்ளத்தின் நிலையை வெளிப்படுத்தக்கூடிய உண்மை விஷயங்களாகும். மேலும் இதற்காகவே நான் அனுப்பப்பட்டுள்ளேன். இதற்காக மரணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியது வந்தாலும் நான் மிக்க மகிழ்ச்சியோடு இந்த மரணத்தை ஏற்றுக்கொள்கின்றேன். எனது வாழ்வு இந்த வழியிலேயே அர்ப்பணமாகியுள்ளது.
மரணத்தின் மீதான அச்சத்தின் காரணமாக உண்மையை வெளிப்படுத்துவதிலிருந்து என்னால் விலகி நிற்க முடியாது. பெரிய தந்தையே, உங்களுக்கு உங்களது பலகீனம் மற்றும் துக்கம் இழைக்கப்படுமோ என்ற அச்சம் இருக்குமென்றால் நீங்கள் என்னை உங்களது அடைக்கலத்தில் வைப்பதிலிருந்து விலக்கிக் கொள்ளுங்கள். இறைவனை தவிர உங்களது எந்த அவசியமும் எனக்கில்லை. இறைவனது கட்டளைகளை கொண்டு சேர்ப்பதிலிருந்து ஒருபோதும் என்னை விலக்கி வைக்க முடியாது. எனக்கு எனது இறைவனின் கட்டளைகள் உயிரை விட பிரியமானதாகும். இறைவனுக்காக இந்த வழியில் நான் கொல்லப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் உயிர் பெற்று இவ்வழியில் மரணிக்க வேண்டும் என்றே நான் விரும்புகின்றேன். இது அச்சப்படக்கூடிய இடம் அல்ல, மாறாக இதில் தான் எனக்கு அதிகமான ரசனை இருக்கின்றது. அவனது வழியில் துக்கத்தை சகித்துக் கொள்ள வேண்டும் என்பதே எனது விருப்பமாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சொற்பொழிவை நிகழ்த்திக் கொண்டிருந்த போது அன்னாரது முகம் உண்மையாலும் பிரகாசத்தாலும் நிறைந்திருந்தது. அன்னார் தமது சொற்பொழிவை நிறைவு செய்த போது உண்மையின் ஒளியை கண்டு தன்னை அறியாமலேயே அபு தாலிபின் கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது. கூறினார்கள், நான் உனது இந்த எல்லா நிலைகளையும் பற்றி அறியாதவனாக இருந்தேன். நீ வேறொரு நிலையில் இருக்கின்றாய். செல், உனது பணியை செய்து கொண்டே இரு. நான் உயிரோடு இருக்கும் வரை, எனது சக்திக்கு உட்பட்டவரை நான் உனக்கு உதவி செய்வேன் என்று கூறினார்கள். இன்று அகமதிகளாகிய நம்மீது நாம் ஹஸ்ரத் மிர்சா குலாம் அஹமது காதியானி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டதனால் காஃபிராவோம் என்று ஆட்சேபனை செய்யப்படுகிறது. நான் எடுத்து கூறிய இந்த சம்பவத்தை வரலாற்றில் படிக்கின்றோம் அல்லது கேட்கின்றோம். ஆனால் எந்த அளவுக்கு தன்னை அறியாமலும் உளப்பூர்வமாகவும் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதனை கூறினார்களோ, அதிலிருந்து அன்னார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருந்த பேரன்பு வெளிப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட பேரன்பு தொடர்பாக ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், இந்த அரபு நாட்டை சார்ந்த முஹம்மது என்னும் பெயருடைய 1000 அருட்களும் சாந்தியும் அவருக்கு இருப்பதாக. இந்த தீர்க்கதரிசி எவ்வளவு உயர்வான தகுதியினை கொண்ட தீர்க்கதரிசியாவார் என நான் எப்போதும் வியப்புடன் பார்க்கின்றேன். அவருடைய உயரிய நிலையின் எல்லையை கண்டறிய முடியாது. அவருடைய தூய குண இயல்புகளை கணக்கிடுவது மனிதனின் வேலை என்று அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய வகையில் அவரின் உயர் பதவி அறியப்படவில்லை என்பது வருந்தத்தக்கது. உலகிலிருந்து மறைந்த ஓர் இறைமையை மீண்டும் அதே உலகிற்கு கொண்டு வந்தவர் அவ்வீரர் ஒருவரே. அவர் இறைவனிடம் எல்லையற்ற அன்பை கொண்டிருந்தார். படைப்பினங்களிடம் கொண்டிருந்த எல்லையற்ற இரக்கத்தில் அவர் உயிரே உருகிவிட்டது. இந்த 2 விஷயங்கள், அதாவது அல்லாஹ்வின் மீதான அன்பு மற்றும் படைப்பினங்களோடு அனுதாபம் காட்டுதலில் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ளுதல். எனவே அவரின் உள்ளத்தின் ரகசியத்தை உணர்ந்த இறைவன் அவருக்கு எல்லா நபிமார்களை விடவும் முன்னவர் பின்னவர் அனைவரையும் விடவும் சிறப்பான அந்தஸ்தினை வழங்கினான். மேலும் அவரின் குறிக்கோள்களை அவரது வாழ்நாளிலேயே நிறைவேற்றினான். அவரே ஒவ்வொரு அருளின் தலையுற்றாக இருக்கின்றார். எந்த நபர் அவரது அருள்களை ஏற்றுக்கொள்ளாமல் ஏதேனும் சிறப்பை பெற்றிருப்பதாக வாதம் செய்கின்றாரோ அவர் மனிதர் அல்ல, மாறாக அவர் ஷைத்தானின் சந்ததியாக இருக்கின்றார். ஏனென்றால் ஒவ்வொரு சிறப்பிற்கான சாவியும் அவருக்கு தரப்பட்டிருக்கின்றது. இறை ஞானத்தின் ஒவ்வொரு கருவூலமும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. எவர் அவர் மூலமாக எதையும் பெறவில்லையோ அவர் தொன்மையிலிருந்தே இழப்பிற்குரியவராவார். நாம் எம்மாத்திரம், நமது உண்மை நிலை என்ன? உண்மையான ஓரிறைமையை நாம் இந்த நபியின் மூலமாக பெற்றோம் என்ற விஷயத்தை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் நாம் இறைவனின் அருளுக்கு நன்றிகேடு காட்டுபவர்களாக ஆகிவிடுவோம். மேலும் உயிருள்ள இறைவனை நாம் அந்த முழுமை பெற்ற நபியின் மூலமாகவே அடையாளம் கண்டு கொண்டோம். அவரது ஒளியின் மூலமாகவே அது நமக்கு கிடைத்தது. அந்த இறைவனின் முகத்தை பார்ப்பதற்கு காரணமாக இருக்கின்ற இறைவனுடன் உரையாடுகின்ற அந்த நற்பேறு அந்த மகத்தான நபியின் மூலமாகவே நமக்கு கிடைத்தது. அந்த நேர்வழியின் சூரியனின் ஒளிக்கதிர்கள் வெயிலை போன்று நம்மீது படுகின்றது. நாம் அதற்கு எதிரில் நிற்கின்ற அந்த நேரம் வரை நாம் ஒளிமயமானவர்களாக இருக்க முடியும்.
எனவே அன்னாருக்கு பின்னால் செல்வதன் மூலமாகத்தான் உண்மையான ஏகத்துவத்தை நம்மால் அறிய முடியும். அன்னாரது முன்மாதிரியின்படி செயல்படுவதன் மூலமாகத்தான் நம்மால் அல்லாஹ் வரை சென்றடைய முடியும். மேலும் இதுவே ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது வாதத்தின் அடிப்படையான விஷயமும் ஆகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது இறை வணக்கத்தின் உயர்வான தரம் என்னவாக இருந்தது என்பது தொடர்பாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறும்போது அன்னாரது தஹஜ்ஜுத் தொழுகையின் நிலை தொடர்பாக இவ்வாறு கூறுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தஹஜ்ஜுத் தொழுகை 11 ரக்காத்துகளை விட அதிகமாக இருந்தது கிடையாது. ஆனால் அந்த தொழுகை எந்த அளவிற்கு பிரியமானதாகவும் அழகானதாகவும் நீண்டதாகவும் இருந்ததென்றால் அந்த தொழுகை எவ்வளவு நீண்டதாக இருந்தது என்பதை பற்றியும் அதன் அழகை பற்றியும் கேட்காதீர்கள். அந்த நிலையை சொற்களால் எடுத்துக் கூற முடியாது. ஒரு அறிவிப்பில் வருகிறது, அன்னார் தொழுது கொண்டிருந்ததை ஒரு சஹாபி பார்த்தார். அதாவது அன்னார் தனிமையில் நஃபில் தொழுது கொண்டிருந்ததை அவர் பார்க்கின்றார். அவர் கூறுகின்றார், அப்போது அதிகமான மன்றாடலின் காரணமாக அன்னாரது நெஞ்சத்திலிருந்து ஆட்டுரலை அரைப்பது போன்ற சப்தம் வந்தது. இன்னொரு அறிவிப்பில் வருகின்றது, பாத்திரத்தில் உலை கொதிப்பதை போன்று சப்தம் வெளிவந்தது என்று இன்னொரு அறிவிப்பில் வந்துள்ளது. அறிவிப்பில் அதிக நேரம் நின்று தொழுததன் காரணமாக அன்னாரது கால்கள் வீங்கியதாகவும் மேலும் உணர்வற்றதாகவும் ஆகிவிட்டதாக வருகின்றது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், ஒருமுறை நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அல்லாஹ்வோ உங்களது முந்தைய பிந்தைய அனைத்து பாவங்களையும் மன்னித்திருக்கும் போது நீங்கள் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை மேற்கொள்கின்றீர்கள் என்று கேட்டேன். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அஃபலா உஹிப்பு அன் அகூன அப்தன் ஷகூரா, அதாவது அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக ஆக நான் விரும்ப வேண்டாமா என்று கூறினார்கள். அன்னாரது இறை வணக்கத்தின் இந்த தரம் சஹாபாக்களிடம் எப்படிப்பட்ட புரட்சியை ஏற்படுத்தியது. இதை பற்றி கூறியவாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் மிகவும் வலுவாக கூறுகின்றேன், அவர் எப்படிப்பட்ட எதிரியாக இருந்தாலும் சரி, அவர் ஆயராக இருந்தாலும் கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வருகைக்கு முன்னுள்ள அரபு நாட்டின் நிலையை அவர் பார்ப்பாரேயானால், மேலும் அன்னாரது வருகைக்கு பின்னால் அன்னாரது போதனைகள் மற்றும் நற்தாக்கத்தால் ஏற்பட்ட அந்த நிலைமைகளையும் பார்ப்பாரேயானால், நிச்சயமாக அவருக்கு தன்னை அறியாமலேயே அன்னாரின் உண்மைத்துவத்திற்கு சான்று பகர வேண்டியது வரும். திருக்குரான் அன்னாரது வாழ்க்கைக்கு முந்தைய அரபு மக்களின் நிலையை பற்றி இவ்வாறு கூறுவதிலிருந்து எளிதாக புரிந்து கொள்ளலாம். அதாவது அல்லாஹ் திருக்குரானில் கூறுகின்றான், யஅகுலூன கமா தஅகுலுல் அன்ஆம், அதாவது அவர்கள் விலங்குகள் உண்வதை போன்று உண்டு வந்தனர், விலங்குகளை போன்ற நிலையில் இருந்தனர். அது அவர்களது குஃப்ரின் நிலையாக இருந்தது. பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தூய்மையான தாக்கத்தால் அவர்களிடம் மாற்றத்தை ஏற்படுத்திய போது அவர்களது நிலைமை யபீதூன லி ரப்பிஹிம் சுஜ்ஜதவ் வ கியாமா, அதாவது அவர்கள் தங்களது இறைவனிடத்தில் சஜிதா செய்தவாறும் மேலும் நின்றவாறும் இரவை கழித்ததாக திருக்குரான் சாட்சி பகர்கின்றது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், எந்த மாற்றத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டுவாசிகளான அரபிகளிடம் ஏற்படுத்தினார்களோ, படுகுழியிலிருந்து அவர்களை வெளியேற்றி எந்த உச்சத்திற்கு அவர்களை கொண்டு சென்றார்களோ, இந்த அனைத்து நிலைமைகளையும் பார்க்கும்போது அன்னார் ஏற்படுத்திய புரட்சி எப்படி ஒரு மாபெரும் புரட்சியாக உள்ளது என்பதை அறிந்து தன்னை அறியாமலேயே மனிதன் அழ ஆரம்பிக்கின்றான். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், உலகத்தில் உள்ள எந்த ஒரு வரலாற்றிலும் மேலும் எந்த ஒரு சமுதாயத்திலும் இதற்கான உதாரணம் கிடைக்காது. இது வெறும் கதை மட்டுமல்ல, மாறாக இது சம்பவங்களாகும். அதன் உண்மையை ஒரு காலம் ஒப்புக்கொள்ள வேண்டியது வந்தது. எனவே முந்தையவர்களோடு இணைகின்ற பின்னவர்களை சார்ந்த இந்த ஜமாத் மக்கள் மீதும் கடமை என்னவென்றால், இந்த அழகிய முன்மாதிரியை பின்பற்றியவாறு எவ்வாறு சஹாபாக்கள் தங்களது இறை வணக்கத்தின் தரத்தை உயர்த்தினார்களோ, நாமும் நமது இறை வணக்கத்தின் தரத்தை உயர்த்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். உலக பணிகளிலேயே மூழ்கி விடாதீர்கள். கிளை அமைப்புகளும் ஜமாத் அமைப்பும் 40%, 50%, 60% தொழுகையாளிகளாக ஆகிவிட்டார்கள் என்ற அறிக்கையை தருகின்றனர். ஆனால் நாம் எப்போது வரை 100%,
இறை அடியார்களாக உருவாக்கவில்லையோ அப்போது வரை நாம் நிம்மதியாக இருந்துவிடக்கூடாது. மேலும் ஜமாத் அமைப்பு மட்டுமல்ல, ஒவ்வொரு தனிநபரும் நான் எந்த நிலையில் இருக்கின்றேன் என்பதை தன்னைத்தானே ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். பிறகு உண்மையிலும் நேர்மையிலும் அன்னாரது முன்மாதிரி எவ்வாறு இருந்தது? அன்னாரது மிக பெரிய எதிரி நசர் பின் ஹாரிஸ், அவரது சாட்சியை கேளுங்கள். ஒருமுறை குறைஷிகளின் தலைவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். அதில் அபு ஜஹிலும் நசர் பின் ஹாரிஸும் இருந்தனர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர் மந்திரவாதி ஆவார் என்று நாம் பரப்புவோம், அல்லது அவரை பொய்யர் என்று பரப்புவோம் என்று ஒருவர் கூறிய போது நசர் பின் ஹாரிஸ் எழுந்து நின்றார். அவர் கூறினார், குறைஷிகளே, எப்படிப்பட்ட ஒரு விவகாரம் உங்கள் முன் வந்துள்ளது என்றால் அதற்கு எதிரில் உங்களால் எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வர முடியவில்லை. அவர் கூறுகின்றார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிலேயே ஒரு இளைஞராக இருந்தார்கள். அப்போது அவர் உங்கள் அனைவரது விருப்பத்திற்குரியவராக இருந்தார்கள். அதிகமாக உண்மை பேசக்கூடியவராக அவர்கள் இருந்தார்கள். உங்கள் எல்லோரையும் விட அமானிதங்களை பேணக்கூடியவராக இருந்தார்கள். நீங்கள் அவரது தலையில் முதுமையின் அடையாளங்கள், அதாவது வெள்ளை முடியை கண்ட பிறகு நீங்கள் அவரை வித்தை காட்டக்கூடியவர் என்று கூறுகின்றீர்கள். அவரிடம் வித்தை காட்டக்கூடிய எந்த விஷயமும் இல்லை. நாமும் வித்தைக்காரர்களை கண்டுள்ளோம். நீங்கள் அவரை குறி சொல்லக்கூடியவர் என்று கூறுகின்றீர்கள். நாமும் குறி சொல்லக்கூடியவரை கண்டுள்ளோம். அவர் ஒருபோதும் குறி சொல்லக்கூடியவர் அல்ல. நீங்கள் அவரை கவிஞர் என்று கூறுகின்றீர்கள். நாமும் அனைத்து விதமான கவிதைகளையும் அறிவோம். அவர் ஒருபோதும் கவிஞர் கிடையாது. நீங்கள் அவரை பைத்தியக்காரர் என்று கூறினீர்கள். அவரிடம் பைத்தியத்திற்கான எந்த அறிகுறியும் கிடையாது. குறைஷிகளே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஏனென்றால் உங்களது இந்த விவகாரம் மிக பெரியதாகும். பிறகு அபு ஜஹிலால் அன்னார் உண்மையாளர் என்பதை ஒருபோதும் மறுக்க முடியவில்லை. அதாவது அன்னார் உண்மை பேசக்கூடியவர் என்பதை அவரால் மறுக்கவே இயலவில்லை. அவர் கூறினார், நான் உம்மை பொய்யர் என்று கூறவில்லை, ஆனால் நீங்கள் கொண்டு வந்துள்ள போதனையே தவறாக கூறுகின்றேன். ஏனென்றால் எங்களது கடவுளுக்கு எதிராக நீங்கள் கூறுகின்றீர்கள். அபு சுஃபியானும் ஹெர்குல் மன்னரின் அரசவையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் பொய் பேசியது கிடையாது. மேலும் எப்போதும் உண்மையையே கூற வேண்டும் என்று கூறுவார்கள் என்பதையே கூறினார். எவ்வளவு கொடிய எதிரியாக இருந்தாலும் அன்னாரை ஒருபோதும் அவர்களால் பொய்யர் என்று கூற முடியவில்லை. இதுவே அன்னாரது நபித்துவம் உண்மையாகும் என்பதற்கான ஆதாரமாகும். யூத ஆலிம் அன்னாரது முகத்தை பார்த்து இது பொய்யருடைய முகமாக இருக்க முடியாது என்று கூறினார். ஆக இன்றும் அன்னாரது போதனை மற்றும் அன்னாரது செயல்களின் உயர் தரத்தை நிலைநாட்டும் போதுதான் முஸ்லிம் அல்லாதவர்களை இஸ்லாத்திற்கு அருகில் கொண்டு வர முடியும். இந்த பொய், ஏமாற்றுதல் போன்றவை இஸ்லாத்திற்கு எதிரான வெறுப்பை தூண்டுமே ஒழிய இஸ்லாத்திற்கு அருகில் கொண்டு வர இயலாது. உலகம் சார்ந்த பேச்சுக்கள், தனது அரசாங்கங்களை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்வது, மேலும் பெயர் தாங்கிய ஆலிம்கள் பொய்யை மூலதனமாக கொண்டு தமது மேடைகளை பாதுகாப்பது போன்றவைகளினால் இஸ்லாத்தின் மேன்மையை ஒருபோதும் நிரூபிக்க முடியாது. எனவே அன்னாரது முன்மாதிரியின்படி நடந்தவாறு அகமதிகளுக்கு தங்களது உண்மையின் தரத்தை உயர்த்துவதற்கு எப்போதும் முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் இதன் மூலமாக இஸ்லாத்தின் போதனைகளை பரப்புவதற்கு எளிய வழி ஏற்பட வேண்டும். தப்லீக்கிற்கு நமது கூற்றும் நமது செயலும் ஒன்றாக இருப்பது அவசியமாகும். செயலில் உண்மை இல்லை என்றால் மக்கள் மார்க்க போதனைகளையும் பொய்யாகவே கருதுவார்கள். இறைவனது இருப்பு உண்மையாகும், இஸ்லாம் மார்க்கம் உண்மையாகும். இந்த உண்மையை பரப்புவதும் உண்மையின் மூலமாகவே பரப்புவதும் இன்று நமது கடமையாகும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இஸ்லாத்திற்கு சில நாட்களுக்கு முன்பாகவே அனைத்து மார்க்கங்களும் சீர்கெட்டு போயிருந்தது. மேலும் ஆன்மீகத்தை தொலைத்திருந்தார்கள் என்பதை அறிவுள்ள ஒருவருக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டியது வரும். எனவே நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையை வெளிப்படுத்துவதில் மாபெரும் சீர்திருத்தவாதியாக வந்தார்கள். அவர்கள் தொலைந்து போன உண்மையை மீண்டும் உலகிற்கு கொண்டு வந்தார்கள். இந்த பெருமையில் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு யாரும் இணையானவர் கிடையாது. அவர்கள் முழு உலகத்தையும் இருள் நிறைந்ததாக கண்டார்கள். பிறகு அன்னாரது வருகையினால் அந்த இருள் ஒளியாக மாறியது. எந்த சமுதாயத்தில் அவர்கள் தோன்றினார்களோ அந்த சமுதாயத்தில் ஷிர்கின் ஆடையை களைந்து ஏகத்துவத்தின் ஆடையை அணிய வைக்காதவரை அவர்கள் மரணிக்கவில்லை.
இது மட்டுமல்லாமல் அந்த மக்கள் ஈமானில் மிக உயர்வான இடத்தை அடைந்தார்கள். மேலும் அந்த பணி, உண்மை, களப்பற்ற தன்மை, நிச்சய உறுதி அவர்களிடம் வெளிப்பட்டது. இதற்கு உதாரணம் வேறு எந்த ஒரு இடத்திலும் காண கிடைக்காது. இந்த மகத்தான வெற்றி நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறெந்த நபிக்கும் கிடைக்கவில்லை. அன்னாரின் நபித்துவத்திற்கு இந்த ஒரு ஆதாரமே போதுமானது. அதாவது அன்னார் எப்படிப்பட்ட காலத்தில் தோன்றினார்கள் என்றால் அது மிக பெரும் இருள் நிறைந்த காலமாக இருந்தது. இயல்பாகவே ஒரு சீர்திருத்தவாதியின் தேவையை எதிர்பார்த்திருந்தது. மேலும் அன்னார் எப்படிப்பட்ட நேரத்தில் இவ்வுலகை விட்டு சென்றார்கள் என்றால் லட்சக்கணக்கான மக்கள் ஷிர்கையும் சிலைகளை வணங்குவதையும் விட்டுவிட்டு ஏகத்துவத்தையும் நேர்வழியையும் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். உண்மையில் இந்த சீர்திருத்தம் என்பது அன்னாரின் மூலமாகவே ஏற்பட இருந்தது. ஏனென்றால் அன்னார் காட்டுமிராண்டித்தனமான இயல்பை கொண்ட மக்களுக்கு மனிதர்களுக்குரிய பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுத்தார்கள். வேறொரு சொற்களில் கூறுவதாக இருந்தால் காட்டுமிராண்டிகளை மனிதர்களாகவும், மனிதர்களை கல்வி கற்ற மனிதர்களாகவும், பிறகு கல்வி கற்ற மனிதர்களை இறைவன் வரை சென்றடையக்கூடிய மக்களாகவும் மாற்றினார்கள். மேலும் ஆன்மீகத்தின் ஆன்மாவை அவர்களிடம் ஊதினார்கள். மேலும் உண்மையான இறைவனோடு அவர்களுக்கு தொடர்பை ஏற்படுத்தினார்கள். எனவே உண்மையான முஸ்லிம் என்று அழைக்கப்பட வேண்டுமென்றால், உண்மையான இறைவனோடு உள்ள தொடர்பை ஏற்படுத்தக்கூடியவராக ஆக வேண்டுமென்றால் பிறகு உண்மையின் தரத்தை உயர்த்த வேண்டியது அவசியமாகும். இதன் உரிமையை எவராவது செலுத்த முடியும் என்றால் அது அஹ்மதிகளால் மட்டுமே செலுத்த முடியும். ஏனென்றால் அவர்கள் காலத்தின் இமாமிடம் நாங்கள் உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்குவோம் என்று உடன்படிக்கை செய்துள்ளார்கள். எனவே இதை உடன்படிக்கையோடு மட்டும் விட்டு விடாதீர்கள். மாறாக ஒவ்வொரு அஹ்மதியின் செயலும் இதற்கு சாட்சியாக இருக்க வேண்டும். அப்போதுதான் இந்த உடன்படிக்கையின் உண்மைத்துவம் வெளிப்படும். இன்னொரு சிறந்த நல்லொழுக்கம் என்னவென்றால் அது பணிவு மற்றும் தன்னடக்கமாகும். இன்னும் சொல்வதென்றால் பணிவு மற்றும் தன்னடக்கத்திலும் அன்னாரது முன்மாதிரி உச்சத்தை எட்டியது என்றே கூறலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பணிவு மற்றும் தன்னடக்கம் தொடர்பாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், சஹாபாக்கள் மற்றும் வீட்டில் உள்ளவர்களில் யாராவது அன்னாரை அழைத்து அதற்கு அன்னார் பதில் கொடுக்காமல் ஒருபோதும் இருந்ததே கிடையாது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், இதனால் தான் திருக்குரானில் அல்லாஹ் இன்னக லஅலா ஹுல்கின் அலீம், அதாவது நீர் மிக உயர்வான நல்லொழுக்கத்தை கொண்டவராக இருக்கின்றீர் என்று கூறுகின்றான். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் பக்கமாவது திரும்பினால் முழுவதுமாக திரும்புவார்கள். அவர்களது பார்வை எப்போதும் தாழ்ந்தே இருந்தது. தரை பக்கமே அன்னாருக்கு அதிகம் பார்வைப்படும் என்ற அளவிற்கு அது இருந்தது. சந்திக்கக்கூடிய ஒவ்வொருவரிடமும் சலாம் கூறுவதில் முந்திக் கொள்வார்கள். அன்னார் கூறினார்கள், நான் ஆதமின் சந்ததிகளின் தலைவனாவேன். ஆனால் இதில் பெருமை கொள்வதற்கு எந்த ஒரு விஷயமும் அல்ல. கியாமத் நாளன்று சிபாரிசு செய்யக்கூடியவர்களில் நான் முதன்மையானவனாக இருப்பேன். மேலும் எனது சிபாரிசுதான் முதன்மையானதாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் இதில் பெருமை கொள்வதற்கு எந்த விஷயமும் அல்ல. மேலும் கியாமத் அன்று ஹம்தின் கொடி என் கையில் இருக்கும். ஆனால் இதில் எவ்வித பெருமையும் கிடையாது. ஆக இதுவே அன்னாரது பணிவின் உச்சகட்ட வெளிப்பாடாகும். அன்னாரது ஒவ்வொரு கூற்றிலும் செயலிலும் அது வெளிப்பட்டது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், பெருமை அடித்தலில் இருந்தும் தேவையில்லாத கர்வத்திலிருந்தும் தவிர்ந்து கொள்ள வேண்டும். மேலும் எளிமையையும் தாழ்மை குணத்தையும் கடைபிடிக்க வேண்டும். பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலேயே உயர் அந்தஸ்தை உடையவராக இருந்தார்கள். அவர்களது பணிவு மற்றும் தாழ்மை குணம் பற்றி திருக்குரானில் உள்ளது. எழுதப்பட்டுள்ளது, பார்வையற்ற ஒருவர் அன்னாரிடம் திருக்குரான் கற்று வந்தார். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் மக்காவின் தலைவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அன்னார் அவர்களோடு பேசுவதில் மூழ்கி இருந்தார்கள். நீண்ட நேரம் பேசுவதிலேயே கழிந்ததனால் பார்வையற்ற அந்த மனிதர் எழுந்து சென்று விட்டார். இது ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனால் அல்லாஹ் இது தொடர்பாக ஒரு சூறாவையே இறக்கினான். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பார்வையற்ற நபரின் வீட்டிற்கு சென்றார்கள். மேலும் தன்னோடு அழைத்து கொண்டு வந்து தனது போர்வையை விரித்து அதில் அமரச் செய்தார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், உண்மையான விஷயம் என்னவென்றால்
எவர்களது உள்ளத்தில் இறைவன் மீதான கண்ணியம் இருக்குமோ அவர்கள் கண்டிப்பாக எளிமையையும் தாழ்மை குணத்தையும் கடைபிடிக்க வேண்டியது வருகிறது. ஏனென்றால் அவர்கள் இறைவனது தன்னிறைவு தன்மையை விரும்பியவர்களாகவும் அஞ்சியவர்களாகவும் இருக்கின்றார்கள். எவ்வாறு இறைவன் வாரி வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கின்றானோ அவ்வாறே யார் மீது அவன் கோபம் அடைகின்றானோ அவர்களது அனைத்தையும் ஒரு நொடியில் அழித்து விடக்கூடியவனாகவும் இருக்கின்றான். எனவே இந்த விஷயத்தின் பக்கம் கவனம் செலுத்துங்கள், மேலும் இதை நினைவில் வையுங்கள், மேலும் இதன்படி செயல்படுங்கள். அன்னாரது வாழ்க்கை மற்றும் நல்லொழுக்கம் தொடர்பான விஷயங்கள் ஒருபோதும் முடிவுறாததாகும். ஒவ்வொரு பண்பிலும் அன்னாரது முன்மாதிரிகள் வியக்கத்தக்கதாகும். ஏன் அவ்வாறு இருக்கவும் கூடாது? ஏனென்றால் அன்னார் முழுமை பெற்ற ஒரு ஆசிரியர் ஆவார்கள், மேலும் நல்லொழுக்கமுடைய ஆசிரியர் ஆவார்கள். ஒரு தீய நபர் கூட அன்னாரிடம் வந்தால் அன்னார் அவரிடமும் கூட நல்ல முறையிலேயே நடந்தார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வர அனுமதி கோரினார். அன்னார் அவரை பார்த்து, இவர் தனது குடும்பத்தில் மிகவும் தீய சகோதரர் ஆவார். சகோதரர் என்ற முறையில் இவரது நடைமுறை சிறந்தது கிடையாது. மேலும் தனது குடும்பத்தில் மிகவும் தீய மகனாவார். ஆனால் அவர் வந்து உட்கார்ந்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் பரந்த மனப்பான்மையை வெளிப்படுத்தியவாறு அவர் குடும்பத்தில் தீய மகனாகவும் தீய சகோதரராகவும் தீய நல்லொழுக்கத்தை உடையவராக இருந்த போதிலும் அவரோடு மகிழ்ச்சிகரமான சிறந்த நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்தினார்கள். அன்னார் அவரோடு மிகவும் சிறந்த நல்லொழுக்கத்தோடு உரையாடினார்கள். அவர் சென்ற பிறகு ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்கள் அவரை பார்த்தபோது அவரை பற்றி இன்னென்ன விஷயங்களை எல்லாம் கூறினீர்கள். ஆனால் அவரோடு உரையாடும் போது மிகவும் பரந்த மனப்பான்மையோடு உரையாடினீர்களே என்று கேட்டார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷாவே, நீ எப்போது என்னை தீய வார்த்தைகளை கூற கேட்டாய்? நிச்சயமாக அல்லாஹ்வின் பார்வையில் கியாமத் நாள் அன்று தீய மனிதர் யார் என்றால் அவரது தீமையின் காரணமாக மக்கள் அவரை சந்திப்பதை விட்டுவிடுவர் என்று கூறினார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் அன்னாரிடம், நபிகள் நாயகமே, நான் நன்மை செய்கின்றேனா அல்லது தீமை செய்கின்றேனா என்பது எனக்கு எப்படி தெரியும் என்று கேட்கப்பட்டது. அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களது அண்டை வீட்டுக்காரர் உங்களை பற்றி நீங்கள் நல்லவர் என்று கூற நீர் கேட்டால் உமது நடைமுறை நல்லது என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் உங்களது அண்டை வீட்டுக்காரர் உங்களை பற்றி நீங்கள் தீயவர் என்று கூற நீர் கேட்டால் அப்போது நீங்கள் தீயவர் என்றும் உங்களது நடைமுறை சரியல்ல என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். எனவே நமது நல்லொழுக்க நிலையை நாம் எப்போதும் சரியாக வைத்திருப்பது அவசியமாகும். இதுதான் இன்று ஒரு அஹ்மதின் நிலைப்பாடாக இருக்க வேண்டும். இன்று முஸ்லிம்களில் இருக்கின்ற குழப்பத்திற்கு இதுதான் காரணமாகும். அவர்களுடைய நல்லொழுக்க நிலையின் தரம் வீழ்ந்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது முன்மாதிரியை மக்கள் விட்டுவிட்டனர். வெறும் நாவளவில் மட்டுமே வாதம் செய்கின்றனர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது முழுமையான முன்மாதிரியை பற்றி குறிப்பிட்டவாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து விஷயங்களுக்கும் முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள். அன்னாரது வாழ்க்கையை பாருங்கள். அன்னார் பெண்களோடு எவ்வாறு நடந்து கொண்டார்கள்? அன்னார் கூறுகின்றார்கள், பெண்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய அந்த ஆண் எனது பார்வையில் கோழையும் ஆண்மையற்றவரும் ஆவார். அன்னாரது தூய வாழ்க்கையை ஆய்வு செய்யுங்கள். எப்படிப்பட்டவராக அன்னார் விளங்கினார்கள் என்றால், அன்னார் கம்பீரமானவர்களாக இருந்த போதிலும் அன்னாரை ஒரு வயதான பெண்மணி நிற்கும்படி கூறினாலும் அந்த வயதான பெண்மணி அனுமதி கொடுக்காதவரை அன்னார் அங்கேயே நின்று கொண்டிருப்பார்கள். அந்த இடத்தை விட்டு செல்ல மாட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்களை தாங்களே வாங்கி கொண்டு வருவார்கள். ஒருமுறை அன்னார் கொஞ்சம் பொருட்களை வாங்கிய போது ஒரு சஹாபி அன்னாரிடம், என்னிடம் கொடுங்கள் என்று கூறினார். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யாருடைய பொருளோ அவர்தான் அதை தூக்க வேண்டும் என்று கூறினார்கள். வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இதிலிருந்து அன்னார் விறகு கட்டுகளை தூக்கி வந்தார்கள் என்பது பொருள் அல்ல. அன்னார் கூறுகின்றார்கள், இந்த சம்பவங்களில் இருந்து அன்னாரது எளிமை உயர் தரத்திலான சகஜ நிலை தெரிய வருகிறது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள்,
நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாருங்கள். அவர்களது நபித்துவத்தின் 13 ஆண்டு காலம் கஷ்டங்களாலும் துக்கங்களாலும் நிரம்பியிருந்தது. மேலும் 10 வருடங்கள் ஆற்றல்கள் மற்றும் ஆட்சி அதிகாரம் நிறைந்ததாக இருந்தது. எதிர்ப்பில் பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருந்தார்கள். முதலில் அன்னாரது சமுதாயமே நின்றது. யூதர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் சிலையை வணங்கக்கூடிய கூட்டமும் இருந்தது. மேலும் நெருப்பை வணங்கக்கூடியவர்கள் ஆகியோரும் இருந்தனர். அவர்களுடைய பணி என்னவாக இருந்தது? சிலையை வணங்குவதாகவே அது இருந்தது. இவர்களுக்கு இந்த சிலையின் மகத்துவத்தின் மீது இருந்த கொள்கை பிடிப்பின் காரணமாக இதற்கு எதிராக எந்த ஒரு செயலையும் இவர்கள் செய்ததே கிடையாது. மதுவை தினமும் 5 அல்லது 7 முறை அருந்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் தண்ணீருக்கு பதிலாக மதுவையே இவர்கள் பயன்படுத்தி வந்தார்கள். ஹராமை இவர்கள் தாய்ப்பாலாக கருதி வந்தார்கள். கொலை போன்ற செயல்கள் அவர்களது பார்வையில் கேரட்டையும் முள்ளங்கியையும் போன்றதாகவே இருந்தது. உலகத்தில் உள்ள அனைத்து சமுதாயங்களின் விஷயங்களும் மேலும் தவறான கொள்கைகளும் அவர்களுடைய பங்கில் வந்திருந்தது. இந்த சமுதாயத்தை சீர்திருத்துவது மற்றும் அவர்களை சரி செய்வது, மேலும் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு காலமும் வந்தது என்றால் தனிமையில் அவர்கள் எந்த ஒரு நண்பரும் உதவியாளரும் இன்றி சுற்றித் திரிந்தனர். சில நேரங்களில் உண்ண ஏதாவது கிடைக்கும், இல்லை என்றால் பசியோடு தூங்கினார்கள். அதாவது மக்காவில் மிகவும் கொடுமையான நிலைமை இருந்தது. பட்டினியாக இருக்க வேண்டிய நிலைமை இருந்தது. முஸ்லிமானவர்கள் மீது அனுதினமும் அடி விழுந்தது. அவர்கள் அடி வாங்கிக் கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அவர்கள் இங்கும் அங்கும் ஆதரவற்றவர்களாக சுற்றி திரிந்தனர். நாட்டை விட்டு அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடையே எப்படிப்பட்ட மற்றொரு காலமும் வந்தது என்றால் அரபு நாட்டில் உள்ள ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதி வரை உள்ள அனைவருமே அடிமையாக ஆகிவிட்டார்கள். எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் எவரும் எந்த ஒரு கூற்றையும் கூற முடியாது. எப்படிப்பட்ட ஆற்றலையும் திகிலையும் இறைவன் கொடுத்திருந்தான் என்றால் அவர்கள் விரும்பியிருந்தால் அரபு நாட்டில் உள்ளவர்கள் அனைவரையுமே கொன்று குவித்திருக்கலாம். மன இச்சைகளை பின்பற்றக்கூடிய ஒரு நபராக இருப்பாரேயானால் முந்தைய காலத்தில் அவர்கள் மீது இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்கு பழி தீர்ப்பதற்கான ஒரு சிறந்த வாய்ப்பாகவும் அது இருந்தது. ஆனால் அன்னார் மக்காவை வெற்றி கொண்ட போது லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் என்று கூறினார்கள். ஆக இவ்வாறு இந்த 2 காலகட்டமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்நாளில் வந்தது. மேலும் இந்த 2 காலகட்டமும் அன்னாரை பற்றி நன்கு பரிசோதித்து பார்ப்பதற்கான சிறந்த வாய்ப்பாக இருந்தது. விரைந்து அன்னாரை பற்றி முடிவெடுக்க வேண்டிய நிர்பந்த நிலை இருக்கவில்லை. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அனைத்து விதமான நல்லொழுக்கம் தொடர்பாகவும் பரிசோதனை முழுமை பெற்றிருந்தது. மேலும் அன்னாரது பொறுமை, நிலைத்து நிற்றல், மென்மை, பணிவு, எளிமை, வீரம், வள்ளல் தன்மை போன்ற அனைத்து விதமான நல்லொழுக்கமும் வெளிப்பட்டு விட்டன. மேலும் எந்த ஒரு அம்சமும் எஞ்சியிருக்கவில்லை. ஆக இன்று உண்மையான மகிழ்ச்சியை கொண்டாட வேண்டும் என்றால் அன்னாரது முன்மாதிரியின்படி நடந்தவாறே மகிழ்ச்சியை கொண்டாட முடியும். அங்கு இறை வணக்கத்தின் தரமும் உயர்வானதாக இருக்க வேண்டும். ஏகத்துவத்தின் மீது முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும். உயர்ந்த நல்லொழுக்கத்தின் தரமும் உயர்வானதாக இருக்க வேண்டும். இது இல்லை என்றால் நமக்கும் மற்றவர்களுக்கும் எவ்வித வித்தியாசமும் கிடையாது. இதன்படி நாம் செயல்படவில்லை என்றால் பிரிந்து கிடக்கின்ற அம்மக்களுக்கும் தற்காலிக தலைவர்கள் மற்றும் பெயர் தாங்கிய ஆளுங்களுக்கு பின்னால் சென்றவாறு மக்களுக்கு துன்பத்தை கொடுக்கின்றவர்களுக்கும் நமக்கும் எவ்வித வித்தியாசமும் இருக்காது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பையத் செய்திருப்பது நம்மிடம் எதை எதிர்பார்க்கின்றது என்றால் ஒவ்வொரு பணியிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது முன்மாதிரியை முன்வையுங்கள். அல்லாஹ் அதற்கான நற்பாக்கியத்தை நமக்கு வழங்குவானாக. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உயர் அந்தஸ்து தொடர்பாக எடுத்துக் கூறியவாறு இவ்வாறு கூறுகின்றார்கள். அந்த மனிதர் முழுமை பெற்ற மனிதராக திகழ்ந்தார்கள். மேலும் முழுமை பெற்ற நபியாக இருந்தார்கள். அவர் முழுமையான அருளோடு வந்தார்கள். அவர் மூலமாக ஆன்மீக வருகை மற்றும் முடிவால் உலகத்தில் முதல் கியாமத் வெளிப்பட்டது. அவரது வருகையினால் மரணித்து போன உலகம் உயிர் பெற்றது. அந்த அருளுக்குரிய நபி நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், தூய்மையானவர்களுக்கெல்லாம் தலைவர், நபிமார்களின் முத்திரை, நபிமார்களின் பெருமைக்குரியவர்.
ஹஜ்ரத் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். எனது அன்பிற்குரிய இறைவா, இந்த அருளுக்குரிய நபியின் மீது உலகம் தோன்றிய நாள் முதல் எவர் மீதும் நீ பொழிந்திராத அருளையும் சாந்தியையும் இறக்குவாயாக. இந்த மகத்தான நபி உலகிற்கு வராமல் இருந்திருந்தால் உலகத்தில் வந்த சிறிய சிறிய நபிமார்களான யூனுஸ், அய்யூப், மசீஹ் இப்னு மரியம், மலாக்கி, யஹ்யா மற்றும் ஜக்கரியா போன்றோர்கள் இறைவனுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், இறைவனது அன்பிற்குரியவர்களாகவும் இருந்தும் கூட அவர்களின் உண்மைத்துவத்திற்கான எந்த ஒரு ஆதாரமும் நம்மிடம் இருக்கவில்லை. இந்த நபிமார்களும் உலகில் உண்மையாளர்களாக கருதப்பட்டது அந்த நபியின் பேருபகாரமாகும். அல்லாஹும்ம ஸல்லி அலா வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹில் அஜ்மயீன் வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தொழுகைக்கு பிறகு நான் ஒரு ஜனாசா காயிப் தொழுகையை தொழ வைப்பேன். அமெரிக்காவை சார்ந்த சிஸ்டர் சல்மா கனி சாஹிபா உடையதாகும். பிலடெல்பியாவில் இவர்கள் வசித்து வந்தார்கள். 20 நவம்பர் அன்று தனது 83வது வயதில் அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அமெரிக்காவின் அமீர் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், 1960-61 தனது 26வது வயதில் இவர்கள் பையத் செய்து ஜமாத்தில் இணைந்தார்கள். இவர்கள் ஆசிரியை ஆவார்கள். 1975-76 ஆண்டுகளில் இவர்களுக்கு ரப்வாவில் நடைபெற்ற ஆண்டு மாநாட்டில் கலந்து கொள்வதற்கான நல்வாய்ப்பு கிடைத்தது. அங்கு நடந்த சம்பவங்கள் மற்றும் ஹஜ்ரத் 3வது கலிஃபத்துல் மசீஹ் அவர்களை சந்தித்த அனுபவத்தை மிகவும் மகிழ்ச்சியோடு எடுத்துக் கூறுவார்கள். இவர்களுக்கு ஏறக்குறைய 15 வருடம் அமெரிக்காவின் சதர் லஜ்னாவாக தொண்டாற்றுவதற்கான நல்வாய்ப்பு கிடைத்திருந்தது. அங்கு அவர்கள் பெரும் முயற்சியுடன் பணியாற்றினார்கள். லஜ்னா இமாயில்லா அமெரிக்காவை ஒரு புதிய எல்லை வரை கொண்டு சென்றார்கள். அவர்களுக்கு பல முறை பிலடெல்பியாவின் சதர் லஜ்னாவாக தொண்டாற்றுவதற்கான நல்வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. மர்ஹுமா 5 நேர தொழுகை மட்டுமின்றி தஹஜ்ஜுத் தொழுகையையும் குறிப்பாக பேணி வந்தார்கள். எப்போதும் ஜமாத்தின் முன்னேற்றத்திற்காக அரும்பாடுபட்டு வந்தார்கள். அவர்களுக்கு பிலடெல்பியாவில் பள்ளிவாசல் கட்டப்பட வேண்டும் என்ற மிகப்பெரிய ஆசை இருந்தது. அதற்காக அவர்கள் துவாவும் செய்து வந்தார்கள். இன்ஷா அல்லாஹ் விரைவில் பணி முழுமையடைந்து விடும் என்று நம்புகிறேன். மதிப்பிற்குரிய அமீர் சாப் அவர்கள் எழுதுகின்றார்கள், உள்ளூர் ஜமாத்தின் சதர் சாஹிப் அவர்களது கூற்று என்னவென்றால், ஜமாத்தின் தலைவர் என்ற முறையில் எனக்கு முழுமையாக கட்டுப்படுபவராக விளங்கினார்கள். எல்லா விதமான செயல்களையும் பகிர்ந்து கொள்வார்கள். சதர் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், 2 மாதத்திற்கு முன்பு இவர்களுக்கு வயிற்றில் கேன்சர் நோய் இருப்பது தெரிய வந்தது. வஃபாத் ஆவதற்கு 1 வாரத்திற்கு முன்பு நான் சந்திக்க சென்ற போது அவர்கள் என்னிடம் கூறினார்கள், எனது வசியத்தை கேளுங்கள். டாக்டர் 4 அல்லது 6 மாதங்கள் என்று கூறுகின்றார். ஆனால் சில நாட்களே எஞ்சியுள்ளன. ஜனாசா நீங்கள் தொலை வைக்க வேண்டும். 3 நாட்களுக்கு அதிகமாக யாரையும் எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. வில்லிங் பவர் பள்ளிவாசலில் ஜனாசா தொழுகை நடைபெற வேண்டும். கபருக்கான ஏற்பாடு பிலடெல்பியாவில் செய்யப்பட்டு விட்டது என்று கூறினார்கள். மர்ஹூமாவிற்கு எந்த சந்ததிகளும் கிடையாது. அவர்களுடைய குடும்பத்தில் எந்த ஒரு அஹ்மதி முஸ்லிமும் கிடையாது. ஆனால் அவர்களுடைய சகோதர சகோதரிகளோடு சிறந்த முறையில் நடந்து கொண்டார்கள். அமெரிக்காவின் சதர் லஜ்னா எழுதுகின்றார்கள், கிறிஸ்தவ சுற்றுச்சூழலில் அவர் வளர்க்கப்பட்டாலும் அவர்களிடத்தில் 15 வயதிலிருந்து ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களது சிலுவை மரணம் மற்றும் தவறான கொள்கையான பாவ மன்னிப்பு தொடர்பாக கேள்விகள் எழ ஆரம்பித்தது. அவர்களது உள்ளத்திற்கு சாந்தி சமாதானம் தரக்கூடிய ஒரு மார்க்கத்தை தேடி வந்தார்கள். அந்த ஆர்வத்திலேயே இவர்கள் கத்தோலிக் தொடர்பாக ஆழ்ந்த ஆராய்ச்சியை செய்தார்கள். மேலும் இந்து மதம், புத்த மதம் மற்றும் கிறிஸ்தவர்களின் இதர பிரிவை பற்றியும் இவர்கள் ஆய்வு செய்தார்கள். எல்லா மார்க்கங்களிலும் நல்ல போதனையையே கண்டார்கள். ஆனால் எந்த ஒரு மார்க்கமோ அவர்களது நோக்கத்தை பூர்த்தி செய்யக்கூடியதாக அமையவில்லை. இந்த தருணத்தில் அவர்களது ஒரு நண்பர், அவர் சிறிது காலத்திற்கு முன்புதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார், அவர் இவர்களுக்கு ஒரு பிரசுரத்தை கொடுத்தார். அதில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிலுவையில் மரணிக்கவில்லை என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த பிரசுரத்தை கண்டதுமே அவர்களது கண்களில் கண்ணீர் வந்தது. மேலும் நான் இன்னொரு முறை உயிர் பெற்று விட்டேன் என்று கூறினார்கள். மேலும் எனது உடலில் ஏதோ ஒரு பகுதி நீண்ட காலமாக செயலிழந்து இருந்ததாகவும் அது மீண்டும் உயிர் பெற்று விட்டது போன்றும் நான் உணர்ந்தேன் என்று கூறினார்கள். அந்த பிரசுரத்தில்
அவர்களது உள்ளத்தில் எழுந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருந்தது. இதற்கு பிறகு அவர்கள் பள்ளிவாசலுக்கு சென்றார்கள். அங்கு பல்வேறு நூல்களை வாங்கினார்கள், அவற்றை படித்தார்கள். இறுதியாக பிலடெல்பியாவில் பையத் செய்வதற்கான நற்பேற்றை பெற்றார்கள். அவர்கள் தமது இறுதி மூச்சு வரை அந்த இடத்திலேயே வசித்து வந்தார்கள். ஒரு முறை அவர்கள் அந்த பிரசுரத்தை பார்த்து, இந்த பிரசுரத்தில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சிலுவையில் மரணிக்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கின்றது. இது நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு காரணியாக அமைந்தது. மேலும் இதுதான் உண்மையான மார்க்கமாகும் என்று கூறினார்கள். அஹ்மதி என்ற முறையில் 54 வருடங்கள் வாழ்க்கையை கழித்தார்கள். இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர்கள் ஜமாத்துடனோ அஹ்மதியா கிலாபத்துடனும் பரிசுத்த தன்மையுடனோ களப்பற்ற தன்மையுடனோ மேலும் அன்பு நேசத்தின் மிக உயரிய முன்மாதிரியை நிலைநாட்டினார்கள். கட்டுப்படுவதில் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரி ஆவார்கள். ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களது கிலாஃபத் காலகட்டத்தில் ஏறக்குறைய 15 வருடங்கள் அமெரிக்காவின் சதர் லஜ்னாவாக தொண்டாற்றும் நற்பேற்றை பெற்றார்கள். இதற்கு பிறகு சிறப்பு உறுப்பினராக லஜ்னாவில் தொண்டாற்றும் நற்பேற்றை பெற்றார்கள். அவர்களுக்கு ஆப்பிரிக்கா மற்றும் அமெரிக்க டெஸ்கின் லஜ்னா முஷாவிரத் கமிட்டியின் தலைவியாக தொண்டாற்றுவதற்கான நற்பாகியமும் கிடைத்தது. அவர்களது உள்ளம் எப்போதும் தப்லீக்கின் பக்கம் அதிக கவனம் உடையதாக இருந்தது. அவர்களுடைய தொடர்பு கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்ததாக இருந்ததினால் சரியான மற்றும் மிகுந்த ஞானத்தோடு கிறிஸ்தவர்களுக்கு தப்லீக் செய்து வந்தார்கள். பலர் அதனால் பையத் செய்தனர். பலரது சீர்திருத்தத்திற்கு காரணியாக அமைந்தார்கள். எப்போதும் சகோதரத்துவம், அன்பு, நேசத்திற்கான போதனையையே வழங்கி வந்தார்கள். கானா மற்றும் நைஜீரியாவிற்கு பலமுறை பயணம் செய்ததனால் அவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் ஆன்டி சல்மாகனி என்ற பெயரிலேயே அறியப்பட்டு வந்தார்கள். அமெரிக்கா ஜமாத்தில் நிச்சயமாக இவர்கள் மிகவும் பரிசுத்தமான, அனைவருக்கும் பிரியமானவர்கள் என்ற வகையில் நினைவு கூறப்படுவார்கள். அல்லாஹ் மர்ஹூமாவின் தகுதியை உயர்த்துவானாக. இவர்கள் மூலமாக அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் அல்லாஹ் நிலைத்து நிற்கும் பாக்கியத்தை வழங்குவானாக. மேலும் இஸ்லாத்தின் உண்மையான போதனைகளை கேட்பதற்கும் அதை புரிந்து கொள்வதற்கும் அமெரிக்க மக்களுக்கு அல்லாஹ் நற்பாக்கியத்தை வழங்குவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.